வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதக பலன் எப்படி சொல்வது. அதாவது ஒரு ஜாதகத்தை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பலன் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த படித்தது, ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது, நம்ம புரிஞ்சுக்கிட்டது, இது எல்லாத்தையுமே அந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ணி தான் பலன் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்போ ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நம்ம பலனை தீர்மானித்து கொண்டு போயிட முடியாது. அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஜாதகம் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஜோதிடம் அப்படிங்கிறத அப்படி தான் சொல்லணும். அதாவது இப்போ ஒரு கிரகம் நிற்கிறதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ராசி லக்னப்படி பொதுவான பலன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கிரகத்தோட பாவக அதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறதோட பலன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி கிரக சேர்க்கை பலன், கிரக பார்வை பலன், ஸ்தான பலம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த ஜாதகத்துக்கு என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது எப்படின்னா, கேது 2ஆம் இடத்துல இருக்குது, சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்குது, சூரியன் 6ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்குது, 8ல் செவ்வாய் ராகு, 9ல் குரு, 12ல் சனி. இப்போ இந்த ஜாதகத்துக்கு லக்னம் மீன லக்னம், ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், குருதசை ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த ஜாதகருக்கு பிறக்கும்போதே ராகு தசை முடிஞ்சு இப்போ குருதசை நடக்குது. சரிங்களா? அதாவது குருதசை பாதி, குருவோட தசையை 2ஆக பிரிச்சுக்கலாம். 16 வருஷம் அப்படின்னா அதில் இவருக்கு எப்படின்னா ஒரு 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து குருதசையோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். இப்போ தசா பலன் அப்படிங்கிறது இல்லை, பொதுவாகவே அந்த கட்டத்தோட பலன், அடுத்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தசா பலன், இது எல்லாத்தையுமே வச்சு சொல்லணும். இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு பிறப்பிலே சர்ப்பதோஷம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம், அதை லக்னத்துலேயோ 2ஆம் இடத்துலையோ 7, 8ஆம் இடங்கள்லையோ ராகு கேதுகள் அமரும் போது சர்ப்பதோஷம். அடுத்து 5ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ராகு கேதுகள் அமர்ந்தாலும் சர்ப்பதோஷ அமைப்பு தான். சரிங்களா? அடுத்து இப்போ இந்த சர்ப்பதோஷத்தோட பலன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். குடும்பத்தில் எந்நேரமும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும். ஜாதகருக்கு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும் திருமண ரீதியாக. சரிங்களா? அடுத்து சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால லக்னத்துக்கு கேந்திரம் பெற்ற அமைப்பில் சந்திரன் இருந்தாலும், கேந்திரமலம் பெற்றிருந்தாலும் காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் அங்கே சந்திரன் பெறதுனால தாயாருக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ 2 ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம், அதாவது எப்படின்னா 4ஆம் அதிபதியும் பார்க்கணும். சரிங்களா? அந்த பாவக அதிபதி, அந்த பாவகத்தோட காரக அதிபதி. இப்போ காரக அதிபதி சந்திரன், காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற அமைப்பில் போயிட்டாலும், அந்த பாவகத்தோட அதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது, இப்போ 2 பாவத்துக்கு அதிபதி ஒரு ஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது இதோட பலனை 70% செய்வார். இதோட பலனை ஒரு 30% அப்படிங்கிறது செய்வார். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அதுவும் மைனஸ் ஆகுது. இப்போ அடுத்து இப்போ சனியும் சூரியனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. ஒருவர் பார்த்து கொள்வதால் சனியும் சூரியனும் ஆட்சி பலம் பெற்று ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க தன்னோட 7ஆம் பார்வையாக. இப்படி இருக்கும்போது தந்தை மகன் சார்ந்த உறவு முறையில் சில சிக்கல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன், லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்பாவால் வரக்கூடிய ஒரு ஆதரவு, ஒரு சொத்து, இல்லை ஒரு பணம், இந்த மாதிரியான விஷயங்கள், நன்மைகள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு பெருசாக அமையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இதை வச்சுமே மட்டும் சொல்லிட முடியுமா அப்படின்னா, அந்த பாவகத்தோட அதிபதி, இப்போ தந்தையை குறிக்கக்கூடிய பாவம் எது? 9ஆம் பாவகத்தில் குரு தனிச்சிருக்காரு. இது ஒரு மைனஸ் தான். சரிங்களா? குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறது ஆனால் குருவோட பார்வை பலன் லக்னத்தில் விழுகுது, 3ஆம் இடத்துல விழுகுது, 5ஆம் இடத்துல விழுகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல விழுகுது. இது சிறப்பு. இப்போ அந்த 9ஆம் பாவக அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அவர்
லக்னத்துக்கு 8ல் போயிட்டார். சரிங்களா, தோஷம் பெற்ற அமைப்பில் ராகுவோட சேர்ந்து. அந்த 9ஆம் பாவகதிபதி தன்னோட பாவத்துக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். சரிங்களா, அப்போ லக்னப்படி 8 தன்னோட பாவத்துக்கு 12 அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தலாம். அதாவது வந்து அப்பாவோட ஆதரவு அப்படிங்கிறது வந்து ஜாதகருக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தலாம். அவரால் எந்த நன்மைகளும் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தலாம். இப்போ அடுத்து எந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தொழில் அமைப்பு. தொழில் ரீதியாக வந்து நம்ம வந்து சனிக்கு 10ஆம் இடம், 7, 8, 9, 10. சனிக்கு 10ஆம் இடமான குரு. சரிங்களா, சனிக்கு 10ஆம் இடமா, சனிக்கு 10 பார்க்கணும். ப்ளஸ் தொழில்காரகன் அப்படிங்கிறது சனி தான். 12ஆம் இடத்துல வந்து போயிட்டார். 11 கூடையவர் 12ல் போகிறதுனால, அதாவது எந்த தொழில் செஞ்சாலுமே, எந்த தொழில் அப்படிங்கிறதுக்கு அடுத்து வருவோம், எந்த தொழில் செஞ்சாலுமே சேமிப்பு அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா, இந்த சனி இருந்துச்சு அப்படின்னா லாபம் ஒரு நிறையா வந்து லாபம் ஈட்டுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அது வந்து விரயத்தை குறைக்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்காது. 11ஆம் வீட்டோட 12ஆம் வீட்டோட பலனை தான் வந்து சனி வந்து முழுமையாக கொடுப்பார். ஆனால் இது வந்து தீர்க்க ஆயுளை வந்து குறிக்கும். சரிங்களா, அடுத்து இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இருக்குது. 10ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துக்கு போயிட்டதுனால, அதாவது வந்து எப்படின்னா, தந்தை வழி சார்ந்த தொழில், இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது வந்து குலத்தொழில், இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து ஜாதகர் வந்து தொழில் வந்து செய்யும்போது அது வந்து நல்லபடியாக நடக்கும். சரிங்களா, அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். சரிங்களா, இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது மாதிரி தான். அதாவது வந்து அடுத்து நம்ம வந்து யோசிக்கணும். ஒன்று நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலும் ஒரு தசாபுத்தி நடக்குது. இப்போ வந்து சந்திர தசையில் குரு புத்தியோ, குரு தசையில் சந்திர புத்தியோ நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா சஷ்டாஷ்டக தோஷ அமைப்பில் வந்து இருக்குது தசாபுத்திகள். ஆறுக்கு என்னென்னா, இன்னொன்று வந்து சகட யோகமாகவும் இருக்குது. சந்திரனுக்கு குரு 8லேயோ இல்லை 12லேயோ இருந்தால், அதாவது சந்திரனுக்கு குரு 6லேயோ 8லேயோ இருந்தால் சகட யோகம் அமைப்பு. சகட யோகம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. லைஃப் வந்து எப்படின்னா சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வேலையில் இருப்பாங்க, அடுத்து ஒரு வேலையில் இருப்பாங்க, அடுத்து ஒரு வேலையில் இருப்பாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து அவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் அது சார்ந்து தான் இருக்கும். சரிங்களா, ஒரு முடிவை வந்து தீர்க்கமாக எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து இதான் வந்து இந்த சக்கரம் போல் சுற்றிக்கிட்டு இருக்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த சகட யோகம் அப்படிங்கிறது அதோட பலன் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தும். இதுதான் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து இப்போ 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து தாரதோஷம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாலும், சுக்கிரனோ இல்லை மற்ற பாவகிரகங்களோ 7ஆம் இடத்துல அமரும்போது கலத்திர தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, தாரதோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. 7ஆம் பாவத்தில் பொதுவாக எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த கிரகம் 7ஆம் இடத்துல இருக்குன்னா அது என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது, நட்பு பெற்றிருக்கா, உச்சம் பெற்றிருக்கா, இல்லை ஆட்சி பலம் பெற்றிருக்கா, இல்லை நீசமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா நீசமாச்சு அப்படின்னா அந்த கிரகம் வந்து தோஷத்தை வந்து ஏற்படுத்தாது. சரிங்களா, அந்த கிரகம் வந்து பலம் இழந்த தன்மையில் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நீசம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் நீச பங்கமாகும். நீச பங்கமாகிறது வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு நன்மை தான். அது லக்ன பாதக அதிபதியாக வரதுனால பாதகத்தையும் வந்து கொஞ்சம் கொடுப்பாரு. அது வந்து நல்லதா, ஏன்னா சுக்கிரனோட பலனை புதனை வந்து சேர்த்து செய்வார். ஆனால் சுக்கிரன் வந்து இந்த தோஷத்தை வந்து அவரால் ஏற்படக்கூடிய தோஷத்தை வந்து பெருசாக செய்ய மாட்டார், அவர் வந்து நீசம் பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால. சரிங்களா, இந்த மாதிரியும் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலோ, இல்லை இந்த நான் சொன்ன பலனில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாதகங்களையும் வந்து நான் வந்து நடைமுறையில் பலனாக வந்து சொல்லும்போது கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா, ஜாதகத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னா பெருசாக எல்லா விஷயங்களையுமே படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன்னா போக போக தான் எல்லா விஷயங்களுமே வரும். நம்ம சுய ஆய்வு பண்ணும்போது அந்த அடிப்படையில் ஒரு புஸ்தகத்தை மட்டுமே படிங்க. நீங்கள் பல புஸ்தகங்களை வந்து படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இன்னொன்று ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து வளர்த்துக்கங்க. ஒரு புத்தகத்தை படிங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து செய்முறை. அந்த சுய ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. இன்னொன்று முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது,
கிரக காரகத்துவம், பாவக காரகத்துவம், இதை வந்து நல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஜாதகத்தில் சில விஷயங்களை வந்து பொருத்தி பார்த்து நம்ம வந்து பலன் வந்து எடுக்கலாம். சரிங்களா? இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.